ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலிஃப்ளவரை வந்து நம்ம சில்லி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்டா. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து நல்லா ஆஞ்சிட்டு தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு நம்ம நல்லா அது ஒரு கொதி வந்தது இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு நிமிஷம் வேக வச்சு வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து இப்படி அகலமான ஒரு தட்டில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி தொளித்து இந்த மாதிரி பெதறி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் ஆயிலை வச்சுக்கலாம். ஆயில் காஞ்சிட்ருக்குது. இது கூட நம்ம முட்டை வேணுண்டாலும் முட்டை சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் காஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீ மீடியமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ இதில் வேணும்னா நம்ம ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடலை பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்தலை. தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், வெந்துட்டுருக்குது. சலசலப்பு அடங்கட்டும், எடுத்துக்கலாம். இது நல்லா பாருங்கள் வெந்து வந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் சாறையும் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் ஊற்றிருக்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ 5 கருவேப்பிலையும் இதோட நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது புரிஞ்சதும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து தீ வந்து சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா எண்ணெய் கொதிக்கும். சிம்மில் வைக்கக்கூடாது, மீடியம் இதிலே வச்சு நம்ம வந்து இது வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இதில் வந்து எண்ணெய் கொக்காமல் நல்லாயிருக்கும். ஒரு சொட்டு கூட எண்ணெயில் பிரிஞ்சு போகல. பாருங்கள், எண்ணெய் அப்படியே தனியாக இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்கிற மசாலாவை போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்குது. கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள். மேலே தான் மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.